அம்மா அம்மா, நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு போறேன். இல்லப்பா, நான் உன்னை போக விட மாட்டேன். எனக்கு மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. உன்னை கேட்டு தானே வெளிநாட்டுக்கு போக முடிவெடுத்தேன். என்னாச்சுமா? டேய், அந்த லட்சுமி வந்தா, அவளோட பையன் வெளிநாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டானா. தினமும் 16 மணி நேரத்துக்கு வேலை வாங்கிட்டு பாதி சம்பளம் தான் தந்தாங்களாம். பாவம், பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அடிக்க வேற செஞ்சிருக்காங்க. நம்ம நாட்டுக்கு திரும்பி வர அவன் துடியா துடிச்சிட்டு இருந்திருக்கான். வேணாம்ப்பா, நீயும் அங்க போய் மாட்டிக்க கூடாது. அம்மா இங்க வா சொல்றேன். அம்மா, அவன் போலி ஏஜென்ட் மூலமா போயிருப்பான். ஆனா நான் நல்ல விவரங்களை விசாரிச்சுட்டு தான் போறேன். என் ஏஜென்ட்டோட பேரு அரசு பட்டியல பதிவே இருக்குமா. ஏஜென்ட்டோட பேரு, பாஸ்போர்ட்டோட காப்பி, நம்பர் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போவேன். நான் வேலையும் நல்லா கத்துக்கிட்டேன். கொஞ்சம் அந்த மொழியை பேசவும் கத்துக்கிட்டேன். அதனால நான் மாட்டிக்கவே மாட்டேம்மா. ஆனா கண்ணு, அங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே. ஆமா, அங்க இந்திய அரசோட அலுவலகம் இருக்கு. அத தூதரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க போன உடனேயே அவங்கள தொடர்பு கொள்வேம்மா. நீ எந்த கவலையும் படாதம்மா. சந்தோஷமா அனுப்புவேம்மா என்ன. ஆமாம், வெளிநாட்டில் வேலை கிடைத்தால் பாதுகாப்பாக சென்றிடுங்கள். பயிற்சி பெற்று சென்றிடுங்கள். சென்ற உடனேயே இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். வெளிநாட்டில் உங்களுடைய நண்பன். இந்திய தூதரகம் இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சகம் பொதுநலன் கருதி வெளியிடுவது.